கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷரை பிரியப்படுத்தாமல் கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வோம். இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியப்படுகிற ஆண்டவரிடத்தில் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லா இருதயத்தோட ஊழியம் செய்ய ஆண்டவர் தாமே நமக்கு வேண்டிய கிருபையை அதிகமாய் தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பாதுகாத்து நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்மளுடைய கிரியைக்கு தக்க பலனை தருகிற அவருடைய சித்தத்துக்கு நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையே பிரியப்படுத்தி வாழ இந்த நாட்களில் எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய சித்தத்தை செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எதை செய்தாலும் ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காய் செய்ய நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். சிறியோர் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை மேல் கிருபை தாரும். நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் எங்களை தொடர கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.